யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை எப்படி நடத்தியது? ட்ரோன்களை எப்படி அவர்கள் ரஷ்யாவிற்குள் கடத்தினார்கள்? இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு துல்லியமானதாக இருந்தது என்பது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது. அது குறித்து பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. சுமார் 4000 கிலோமீட்டர் வரை ரஷ்யாவில் ஊடுருவிய உக்ரைன் இந்த பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். 5 ரஷ்ய ராணுவ விமான தளங்களை குறிவைத்து இந்த மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மோதலில் இது மிகப்பெரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. பக்காவாக திட்டமிட்டு நடத்தியிருக்கிறது. Tu-95, Tu-22 குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட உக்ரைன் நகரங்களில் குண்டு வீச பயன்படுத்தப்பட்ட 41 விமானங்களை ரஷ்யா இதன் மூலமாக இழந்திருக்கிறது. உக்ரைனிடமிருந்து இப்படியொரு தாக்குதலை ரஷ்யா துளியும் எதிர்பார்க்கவில்லை என்பதையே இது காட்டுகிறது. மர்மன்ஸ்க், இர்குட்ஸ்க், இவானோவா, ரியாசான் மற்றும் அமூர் பகுதிகளில் உள்ள 5 இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டுள்ளதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது. இதை தீவிரவாத செயல் என்று குறிப்பிட்டுள்ள ரஷ்யா, இந்த தாக்குதலில் போர் விமானங்கள் அழிக்கப்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என கூறியிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே மோதல் ஆரம்பித்தது முதலே கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து உக்ரைன் பலமுறை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆனால் இந்த சிலந்தி வலை ஆபரேஷன் கீழ் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் ரொம்பவே சிக்கலானது. இதற்கு மிக விரிவான திட்டமிடல் தேவைப்பட்டிருக்கிறது. ஓராண்டுக்கு மேல் துல்லியமாக திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் தரப்பு கூறியுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு மிகவும் சிக்கலான நடவடிக்கைகள் தேவைப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்காக உக்ரைன் முன்கூட்டியே ட்ரோன்களை ரஷ்யாவுக்குள் கடத்தியுள்ளது. லாரிகளில் கேபின்கள் மீது மரத்திலான போலியான கூரையை அமைத்து அதற்கு கீழ் ட்ரோன்களை கடத்தியிருக்கிறது. ரஷ்ய அதிகாரிகள் சோதனை செய்தபோது தெரியாத அளவுக்கு ட்ரோன்கள் மேலே மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த லாரிகள் தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய இடங்களுக்கு அருகே கொண்டு சென்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிறகு சரியான நேரத்தில் கூரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திறக்கப்பட்ட நிலையில் ட்ரோன்கள் மின்னல் வேகத்தில் போய் எல்லாவற்றையும் தாக்கி அழித்திருக்கிறது. ரஷ்யா என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்குள்ளாகவே உக்ரைன் தனது தாக்குதலை மொத்தமாக முடித்துவிட்டது. ரஷ்யாவும் கூட இந்த ட்ரோன்கள் உக்ரைனிலிருந்து ஏவப்படவில்லை என்பதை உறுதி செய்துள்ளது. விமான தளங்களுக்கு அருகில் இருந்தே அவை ஏவப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்படி தாக்கப்பட்ட இர்குட்ஸ்க் ஒப்லாஸ்டில் உள்ள பெலாயா விமான தளம் உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 4300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அதேபோல மும்மர்ஸ்க் ஒப்லாஸ்டில் உள்ள ஒலேயா விமான தளம் எல்லையிலிருந்து சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அந்த அளவுக்கு உள்ளே இறங்கி பக்காவாக திட்டம் போட்டு ரஷ்யாவை கதிகலங்க வைத்திருக்கிறது உக்ரைன். ரஷ்யாவின் 4 விமான தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ட்ரக்களில் மரக்கட்டைக்குள் ட்ரோன்களை வைத்து ரஷ்யாவுக்குள் கடத்தி கொண்டு சென்று பின்னர் ரிமோட் மூலமாக ஆபரேட் செய்யப்பட்டு ட்ரோன்களை வைத்து தாக்க ஏவப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் ஸ்பைடர் என்ற பெயரில்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது உக்ரைன். உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ரஷ்யா அந்த நாடு மீது கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தது. ரஷ்யா இராணுவ பலத்தில் அமெரிக்காவுக்கு சவால் விடுக்கும் வகையில் ரஷ்யா உக்ரைனை எளிதில் கைப்பற்றி விடலாம் என திட்டமிட்டது. சிறிய நாடுதானே என நினைத்த ரஷ்யாவுக்கு உக்ரைன் கடுமையான பதிலடியை கொடுத்தது. உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுத உதவி மற்றும் நிதி உதவிகளை அளித்தன. இதனை வைத்து ரஷ்யாவுக்கு உக்ரைன் தண்ணீர் காட்டியது. உக்ரைனில் சில இடங்களை ரஷ்யா கைப்பற்றினாலும் கூட ரஷ்யாவுக்கு எதிர்பார்த்த அளவு போரில் வெற்றி கிடைக்கவில்லை. இதனால் 3வது ஆண்டாக உக்ரைன் ரஷ்யா போர் நீடித்து வருகிறது. உக்ரைன் ரஷ்யா போரால் பெருமளவு உயிர் சேதம் மற்றும் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆர்வம் காட்டி வருகிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்து வந்தனர். அவர்களின் கோரிக்கையை நிராகரித்து வந்த அதிபர் புதின் சமீபத்தில் தானாக போர்
நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த சம்மதம் தெரிவித்தார். அதன் பின்னர் 2 நாட்டு முக்கிய பிரமுகர்கள் துருக்கி நாட்டின் தலைநகரில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். அப்போது போர் கைதிகளை பரிமாறிக்கொள்ள 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்தன. ஆனால் போர் நிறுத்தம் செய்வதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. போர் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் ஒப்பந்தத்தின்படி 2 நாடுகளிடையே போர் கைதிகள் பரிமாற்றம் நடந்து வந்தது. ஆனால் உக்ரைன் மீது கடந்த வாரம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. ஒரே நாள் இரவில் 300க்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. போர் நிறுத்தம் கொண்டுவர முயற்சிகள் நடைபெற்று வரும் தருணத்தில் ரஷ்யாவின் இந்த மிகப்பெரிய தாக்குதலால் அமெரிக்காவுக்கு கோபம் வந்தது. புதினுக்கு ஏதோ ஆகிவிட்டது என கடுமையாக விமர்சனம் செய்தார் ட்ரம்ப். இந்த நிலையில் மிகப்பெரிய வகையில் எதிர்பாராத ஒரு நிலையில் ரஷ்யா மீது மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைனும் நடத்தியிருக்கிறது. ரஷ்யாவின் இர்குட்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள விமானப்படை தளம் மீது 40 ட்ரோன்களை ஏவி உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. உக்ரைனின் இந்த சரமாரியான தாக்குதலில் ரஷ்யாவின் போர் விமானங்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக Tu-95, Tu-22 ரக போர் விமானங்கள், தளவாடங்கள் சேதமடைந்திருக்கிறது. இந்த ஆயுதங்களைத்தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தி வந்தது. ஆபரேஷன் ஸ்பைடர் என்ற பெயரில் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது உக்ரைன். ரஷ்யாவிற்குள் லாரிகளில் மறைத்து ட்ரோன்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மரக்கட்டைகளுடன் ரகசியமாக ட்ரோன்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவை குறிப்பிட்ட இலக்கை அடைந்ததும் ரிமோட் மூலமாக உக்ரைனில் இருந்தபடியே ஆபரேட் செய்யப்பட்டு விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்த வைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் கண்ணில் மண்ணை தூவி ட்ரோன்களை அதன் சொந்த நாட்டிற்குள் சாலை வழியாக கொண்டு சென்று உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவுக்கு சுமார் $7 பில்லியன் இழப்பு ஏற்பட்டு இருக்கலாம் என உக்ரைன் மதிப்பிட்டிருக்கிறது. உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதலை அடுத்து 2 நாடுகளுக்கும் இடையே உச்சக்கட்ட டென்ஷன் ஏற்பட்டுள்ளது. நேட்டோ நாடுகளிலும் ஹை அலர்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.